வணக்கம் நண்பர்களே. மோடி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னா உலகமே உற்று கவனிக்குது. இந்தியா ஒரு வார்த்தையை சொல்றாங்கன்னா உலகமே அதை வேத வாக்கா எடுத்துக்குது. அப்படிப்பட்ட ஒரு தரமான சம்பவம் சமீபத்தில் நடந்திருக்கு. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில தடையற்ற சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை ஒன்று மேற்கொண்டாங்க. 2 நாட்டு தூதுக்குழுக்களும் 2 நாடுகளுக்கும் பயணம் செய்து எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் நாம் வரி கூட இருக்குது, அதை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி இது ஃபைனல் ஆயிடுச்சுன்னா 2 நாட்டிலேருந்தும் எந்த பொருள் வேணால் ஏற்றுமதி பண்ணலாம். இதனால் 2 நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மை. ஏன்னா இங்கிலாந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு அப்புறமே பொருளாதாரத்தில் ரொம்ப சரிஞ்சு போயிருந்தாங்க. இந்தியாவும் அமெரிக்காவோட ஒரு பொருளாதார ட்ரேட் வாரில் நிறைய பிஸ்னஸ் இழந்திருந்தாங்க. ஸோ இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சப்போ பிரிட்டிஷ்காரன் புத்தி காமிச்சிட்டான். ஏன்னா அவன் ஒரு குள்ளநரி ராஜதந்திர நடவடிக்கைன்னு சொல்லிட்டு நிறைய ஏமாற்றுவாங்க. ஏற்கனவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆட்சி புரிந்தப்போ இந்திய மன்னர்களுடைய வாரிசு யாராக இல்லைன்னா நாட்டை ஒன்றே நினச்சிக்குவோம். அந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட்ட ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடைசி நேரத்தில் சில தகவல்களை இந்தியாவுக்கு தெரியாமல் சேர்த்துருக்காங்க. அதை மோடி கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது நம்பிக்கை துரோகம், நட்பு நாடுக்கு அழகல்ல, இந்த 2 வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. உடனே இங்கிலாந்தோட பவுண்டு சரி ஆரம்பிச்சிருச்சு. இங்கிலாந்தோட தொழில்கள் தடுமாறும். அது மட்டும் இல்லை, காமன்வெல்த் கூட்டமைப்பு இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, கனடா வரைக்கும் எல்லா நாடுகளும் கூடி அவசர அவசரமாக ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் சூரியன் அஸ்தமிக்காத ராஜ்யம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட உலகம் ஃபுல்லாக நிறைய நாடுகள் அடிமையாக இருந்தது. ஒரு நாட்டில் சூரியன் மறைஞ்சா இன்னொரு நாட்டில் சூரியன் உதிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நாடு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. இதை பற்றி முழுமையான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நியூஸ் கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்த பதில் சந்திக்கலாம். நன்றி.